பூரா 16-17 வயசு கூட கம்ப்ளீட் ஆகாம இவ்வளோ எச்சத்தனமான கேவலமான வேலையை இவனுங்க வந்து நான் பெரிய வீரன் மாசுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் எடுத்து இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணியிருக்கானுங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது? இதுதான் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு நான் அப்பையிலேருந்து சொன்னேன் பார்த்தீங்களா. நான் எப்படி சொல்கிறது, சுற்றி முற்றி என்ன கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் ஒவ்வொருத்தவனுங்க என் பக்கத்தில் இருக்காலும் இல்லை எனக்கு தெரிஞ்சவனுங்க பார்த்தாலும் இதே வேலை தான் அவனுக்கு பண்ணுவானுங்க. எனக்கு அதனால எனக்கு பிள்ளைங்கனாலும் சுத்தமாக பிடிக்காது. நான் அதை நிறைய தடவை சொல்லியிருக்கேன். இவனுங்க மாசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. கேவலமான நம்பர் 1 கீழ்த்தரமான பசங்க அப்படின்னா இந்த பிள்ளைங்கன்னு பேர் இருக்க பசங்க தான். இவனுங்க மாற்றல, அந்த பிள்ளைங்கிற பேர் தான். இவனுங்க வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணாலும் மாசுங்கிற பேரில் ஒன்று லைஃப்பில் வந்துட்டு எப்படி தெரியுமா, இவனுங்க தெரிஞ்சு வாழ்ந்தாதான் உண்டு, இல்லைன்னா அப்படி திருந்தாட்டி இவனுங்களே இவனை அழிச்சுப்பானுங்க. ஈஸியாக கண்டிப்பாக அழிச்சுப்பானுங்க. நான் இந்த வீடியோஸில் வந்து ஒரு 4-5 கிளிப்ஸை வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ பாருங்கள் உனங்க ரெகுலரான ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. எனக்கு ஒரு சில பேர் ஹேர் ஸ்டைலை வச்சு நான் கண்டுபிடிச்சிப்பேன் இவன் பிள்ளைங்க தான். அதுவும் என்ன பண்ணுவானுங்க, நம்ம எல்லோரும் நார்மலாக வந்து ட்ரிம் தான் பண்ணுவோம், அவனுங்க மீசையே வலிச்சு எடுத்துருவானுங்க. அந்த ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே ஒரு மாதிரி கடுப்பாகும். அதிலே கண்டுபிடிச்சிருவேன் இது விளங்காது அப்படின்னு. நான் உங்களுக்கு ஒரு 4-5 கிளிப்ஸை வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். உங்களுக்கு கண்காணிக்கிறாங்க. நான் செஞ்ச தப்பு யாரும் செய்யாதீங்க. நான் செஞ்சது தப்பு தான். பின்னர் திருத்தணி ரயில் நிலையம் வந்த பிறகு சூரஜ் அங்கிருந்து நடந்து சென்றிருக்கிறார். ஆனால் அப்படியும் விடாத அந்த 4 சிறுவர்களும் சூரஜை பின்தொடர்ந்து வந்து தனியே இழுத்து சென்று அங்கு வைத்து மூவர்கள் கத்தி, அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களில் சராமாரியாக வெட்டினர். அதனை மற்றொரு சிறுவன் ரீல்ஸ் வீடியோவாக எடுத்துள்ளார். சூரஜ் தன்னை விட்டுவிடும்படி எவ்வளவோ கெஞ்சியும் இரக்கமின்றி சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. இதனைத் தொடர்ந்து வீடியோ ஆதாரங்களின் அடிப்படையில் திருவாலங்காடு அரிச்சந்திராபுரத்தை சேர்ந்த நந்தகோபால், திருத்தணி அருகே நெமிலியை சேர்ந்த சந்தோஷ், அரக்கோணத்தை சேர்ந்த விக்னேஷ் மற்றும் சந்தோஷ் ஆகிய 4 சிறுவர்களையும் போலீசார் கைது செய்து திருவள்ளூர் சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அதன் பின்னர் நந்தகோபால், விக்னேஷ், சந்தோஷ் ஆகிய மூவரையும் ஜனவரி 9ஆம் தேதி வரை சீர்திருத்த பள்ளியில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் அரக்கோணத்தை சேர்ந்த குணசேகரன் மகன் சந்தோஷ் தற்போது படித்து வருவதால் இளஞ்சிறார் நீதிமன்ற நீதிபதி அவரை சொந்த பிணையில் விடுவித்து அவரது பெற்றோருடன் அனுப்பியுள்ளார். ரயிலில் பயணிகளின் பாதுகாப்பு என்பது ஒவ்வொரு குடிமகனுக்கும்